ஹாய் இங்கிலீஷ் டைப்பிங் ஜூனியரில் செகண்ட் பேப்பரில் கேட்குற லெட்டர் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டும் லெட்டரும் கேட்பாங்க. இப்போ வந்து லெட்டர் பார்ப்போம். இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர். இந்த லெட்டர் எப்படி டைப் பண்ணலாங்கிற மாடல் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணணும். லெட்டர்னாலே மார்ஜின் வந்து 10 to 70 டிகிரி. கவர்மெண்ட் ஆர்டர்னாலே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ டைட்டில் எல்லாம் சென்ட்ரு பண்ணலாம். சென்ட்ரு பண்ணுறதுக்கு முதல்ல இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணால் 24. அந்த சைடில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து இதை கவுண்ட் பண்ணால் எவ்வளோங்கிறது. இப்போ அந்த 60லேருந்து 24 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 36ன்னு கிடைக்கும். சென்ட்ரு பண்ணுறதுனால இதை 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 18. இப்போது 10 டிகிரியில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 டிகிரிலேருந்து 18 ஸ்பேஸ் விட்டு இந்த டைட்டிலை வந்து நம்ம டைப் பண்ணணும். 18 ஸ்பேஸுங்கிறது எதில் வந்து நிற்கும்? அந்த ஸ்கேலில் பார்க்குறப்ப 28 டிகிரியில் வந்து நிற்கும். கரெக்டாக அந்த 18 ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து இதை டைப் பண்ணோம். ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். 2 லைன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த பாருங்கள் அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்குல்ல, அதை வந்து டைப் பண்ணணும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டலில் டைப் பண்ணணும். ஏ மட்டும்தான் கேபிட்டலில் டைப் பண்ணணும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர். இப்போ இதை சென்ட்ரு பண்ண போகிறோம். சென்ட்ரு பண்ணுறதுக்கு இதை எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். இப்போ 60லேருந்து 8 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 52. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 26. இப்போது 10 டிகிரியில் தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 டிகிரிலேருந்து 26 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து நம்ம டைப் பண்ணணும். 26ங்கிறது ஸ்கேலில் பார்க்குறப்போ எங்கே நிற்கும்? 36ல் வந்து நிற்கும். ஏன்னா 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 36ல் நிற்கும். அதுக்கு நேராக வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு டைப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ். 2 லைன் ஸ்பேஸ் முடிச்சுட்டு கீழே ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஹைஃபன் போட்டு அதை வந்து டைப் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணையில் எப்படி 5 ஸ்பேஸ் விடுவோமோ அதே போல் 5 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஹைஃபனுக்கு பக்கத்தில் எந்த ஸ்பேஸும் விடக்கூடாது. ஸ்கூல்ஸ் ஹைஃபன் செகண்டரி அப்படிங்கிறது வந்து கண்டினியூவாக தான் அடிக்கணும். ஹைஃபனுக்கு பக்கத்தில் எந்த ஸ்பேஸுமே விட தேவையில்லை. அப்படியே கண்டினியூவாக வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருந்தால் போதும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால். செங்கல்பட்டுங்கிறது மிஸ்டேக்காக இருக்குது. அதனால் வந்து அதை கிராஸ் பண்ணிட்டு சைடில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா. 2 வேர்டுக்கு இடையில ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஸ்பேஸ் வரும். ஹைஃபனுக்கு பக்கத்தில் மட்டும்தான் ஸ்பேஸ் வராது. லாஸ்ட்டாக டாட் வச்சு முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன்லேயே வச்சுக்கிட்டு ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டுறணும். அதாவது 10 டிகிரிலேருந்து லாஸ்ட்டாக 70 டிகிரி வரைக்கும் ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டு முடிச்சிடணும். 10 டிகிரிலேருந்து கரெக்டாக 70 டிகிரி வரைக்கும் கோடு போடணும். அது 69ல் தான் நிற்கும். ஏன்னா வந்து இங்கே 10 வந்து 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால 69ல் தான் நிற்கும். கோடு வந்து கரெக்டாக 70 இருக்கும். அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டைட்டிலை வந்து டைப் பண்ணுறோம். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் இருக்கணும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மாலில் வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை சென்ட்ரு பண்ண போகிறோம். எப்போதும் போல் இதை வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி 60லேருந்து மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். இப்போ இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் 20ன்னு கிடைக்கிது. அதை 60லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 40. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் மறுபடியும் 20. இப்போ 20 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து நம்ம டைப் பண்ணணும். 10 டிகிரிலேருந்து கரெக்டாக 20 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். 20 ஸ்பேஸ் விடுறப்போ அந்த மேலே ஸ்கேலில் வந்து 30 டிகிரின்னு காட்டும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கும் கீழேயும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். இந்த ஸ்பேஸ் விடுறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அது கரெக்டாக ஒவ்வொரு டைட்டிலுக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ் அந்த மாதிரி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் கார்னர்லேயே அந்த 10 டிகிரிலேயே GO டாட் அதை வந்து டைப் பண்ணணும். ஃபுல்லாக கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். GO டாட் வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த RT டாட்டுங்கிறத வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல், T வந்து ஸ்மால். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கண்டினியூவாக டைப் பண்ணணும். அந்த NO டாட்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் தேவையில்லை. NO டாட் 138ன்னு கண்டினியூவாக டைப் பண்ணிடலாம். அதே லைனில் டேட்டட் தி 19th ஜனவரி இதை வந்து நம்ம டைப் பண்ணோம். இதை வந்து நம்ம சென்ட்ரு பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த புள்ளியெல்லாம் சேர்த்து லாஸ்ட்டாக இருக்குல்ல டாட்டு, அது எல்லாத்தையுமே சேர்த்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கவுண்ட் பண்ணால் 28ன்னு கிடைக்கும். இதை வந்து 70லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ரைட் கார்னரில் வர்றது. அதாவது லாஸ்ட்டு வந்து அந்த புள்ளி வந்து 70ல் போய் முடியணும்.
அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம 70லேருந்து தான் ஸ்ட்ரைட்டாக மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 70 இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 28ன்னு கிடைக்கும். அந்த புள்ளி வந்து கரெக்டாக 70க்கு நேராக வர்ற மாதிரி இருக்கணும். அந்த ஹைஃபன் இருக்குல்ல, லாஸ்ட்டு ஹைஃபன் அதுக்கு நேராக. இப்போ 70லேருந்து 28 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 42 அப்படின்னு கிடைக்கும். அப்படியே ஸ்கேலில் வந்து 42 டிகிரிக்கு நேராக வச்சு டைப் பண்ணுறது தான். ஏன்னா இதை சென்ட்ரு பண்ண போகிறதில்ல, அதனால வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணாமல் அப்படியே 42 டிகிரிக்கு நேராக வச்சு அடிக்கணும். இது முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு கீழே உள்ளதை டைப் பண்ணணும். மேலே உள்ள லைன்லேயே பாருங்கள், டேட்டட் தி 19th ஜனவரின்னு இருக்குல்ல, இப்போ வந்து டேட்டட் அந்த டி மட்டும் கேபிட்டலில் இருக்கணும். அதே போல் அந்த மந்தோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்கணும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால். இது ஃபுல்லாக முடிச்சிடணும். லாஸ்ட்டாக வந்து புள்ளி வைக்க மறக்கக்கூடாது. அதுக்கும் கீழே ரீட் தி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல, அதில் ஆர் மட்டும்தான் கேபிட்டல், பேலன்ஸ் எல்லாமே வந்து ஸ்மாலில் தான் டைப் பண்ணணும். லாஸ்ட்டாக கோலன் வச்சு முடிச்சிடணும். அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா மார்ஜின் வந்து 20 to 60க்குள்ளே தான் இருக்கணும். நம்ம மார்ஜின் வந்து 10 டிகிரின்னு செட் பண்ணியிருக்கோம். அப்போது எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்? 10 ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கரெக்டாக 20ல் வந்து நிற்கும். அப்போ 20 டிகிரிலேருந்து நம்ம வந்து டைப் பண்ணுறது தான். கரெக்டாக 20 டிகிரிக்கு நேராக 1 பாயிண்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதை வந்து டைப் பண்ணணும். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 10 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜிஓ டாட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும், அதுக்கப்புறம் எம்எஸ் டாட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், எஸ்ங்கிறது ஸ்மால், அப்புறம் மற்றதெல்லாம் கண்டினியூவாக டைப் பண்ணி கரெக்டாக 60 டிகிரி வரைக்கும் தான் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் கொண்டு வந்துடணும். சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். செகண்ட் லைன் வந்ததுக்கப்புறமும் சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். இப்போது இதோட வந்து கட்டாகி இந்த சைடு வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ஜிஓக்கு நேராக தான் ஸ்டார்ட் பண்ணி வரணும். இந்த 1கிட்ட இருக்குல்ல, அதுக்கு நேராக போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸு, இந்த பாயிண்ட் ஃபுல்லாக சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸில் மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு இப்போ 2 டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டு கீழே உள்ளதெல்லாம் டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் வந்து 60 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு சிங்கிள் லைன் ஸ்பேஸில் அதில் கொடுத்துருக்காங்கல்ல ஹைஃபன், 5 ஹைஃபன், கரெக்டாக 5 ஹைஃபன் வந்து போடணும். இப்போ இது எப்படி சென்ட்ரு பண்ணி கவுண்ட் பண்ணி மைனஸ் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. மேலே இருக்குது பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட்னு டைப் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஏக்கு நேராக ஹைஃபனை வந்து போட்டால் போதும். அதுக்கு நேராக வச்சு 5 ஹைஃபன் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ், 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஆர்டர், இதை வந்து ஃபுல்லாக கேப்ஸில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு ஒரு கோலன் வச்சுக்கோங்க. கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். இப்போ கீழே உள்ள பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எவ்வளோ ஸ்பேஸ் விடுவோம்? 5 ஸ்பேஸ். அதே போல் 5 ஸ்பேஸ் விட்டு பேராகிராஃபை டைப் பண்ணிடலாம். அதில் கொடுத்துருக்க மாதிரி கேபிட்டல் இருந்துச்சுன்னா கேபிட்டல் அந்த மாதிரி டைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதில் ஆர்எஸ் டாட் ருபீஸ் அப்படிங்கிறத வந்து ஆர்எஸ்ன்னு கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி இருக்கப்போ ஆர்எஸ் டாட் அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விடக்கூடாது. அதே போல் என்ஓ டாட்டுன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துலையும் ஸ்பேஸ் விடக்கூடாது. அந்த இடத்துல ஹைஃபன் கொடுத்துருக்காங்கல்ல, லாஸ்ட்டாக ஹைஃபனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பேலன்ஸ் உள்ளதை கண்டினியூவாக அடிக்க வேண்டியது தான். இப்போ இந்த பேராகிராஃப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணையில் என்ன பண்ணுவோம்? 2 லைன் ஸ்பேஸ் விடுவோம். அதே போல் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 5 ஸ்பேஸ் விடணும். அதே போல் 5 ஸ்பேஸ் விட்டு 2 டாட் ஒரு ஹைஃபன் விட்டு பேலன்ஸ் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சிடலாம். பேராகிராஃப் முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பை ஆர்டர், இதை வந்து டைப் பண்ண போகிறோம். இப்போ இதையும் என்ன பண்ணணும்? சென்ட்ரு பண்ணி தான் டைப் பண்ணணும். அப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 26ன்னு இருக்கும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணணும் கிடைக்கிறத. ஏன்னா சென்ட்ரு பண்ணுறோம்ல, 2ஆல் டிவைட் பண்ணால் 17. இப்போ 17 ஸ்பேஸ், 10 டிகிரிலேருந்து 17 ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து இதை டைப் பண்ணணும். 17 ஸ்பேஸ் விட்டால் எவ்வளோவில் வந்து நிற்கும்? ஸ்கேலில் பார்க்குறப்போ 27 டிகிரி டைப் பண்ணணும். பி மட்டும்தான் கேபிட்டல், அந்த ஆர்டருக்கெல்லாம் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இல்லை. அதுக்கப்புறம் கவர்னர் ஜி, அந்த ஜி வந்து கேபிட்டல், பேலன்ஸ் எல்லாம் ஸ்மாலில் வந்து டைப் பண்ணணும். இது முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், இந்த ரெண்டுமே வந்து எப்படின்னா சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் டைப் பண்ண போகிறோம். இப்போது இதில் எது பெருசோ அதுக்கேற்ற போல் செகண்ட் லைனை வந்து நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி டைப் பண்ணணும். பார்க்குறப்பவே தெரியுது, இது ரெண்டில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்க்குறப்பவே தெரியுது கீழே உள்ளதான் பெருசு. இப்போ அதில் மொத்தமாக வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும். மேலே டேட்டட் தீன்னு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அது எப்படி ரைட் கார்னரில் அடித்தோமா அதுக்கு வந்து சென்ட்ரு பண்ணாமல் 70லேருந்து மைனஸ் பண்ணோமா, அதே போல் வந்து இதையும் 70லேருந்து மைனஸ் பண்ணோம். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 39ன்னு கிடைக்கும். அப்படியே 39 டிகிரியில் வச்சு இதை வந்து டைப் பண்ணணும். இப்போ இது வந்து செகண்ட் லைன் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா 39 டிகிரியில் தான் மேலே உள்ள லைனையுமே வந்து வைக்கணும்.
ஓகேவா? 39 டிகிரியில் வச்சு தான் இப்போ வந்து மேலே உள்ள லைன் டைப் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஹையஸ்ட்டாக இருந்த லைனில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருந்துச்சு? 31. அதை இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல கம்மியாக, அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 16 கிடைக்கும். இப்போ அந்த 39 டிகிரியில் வச்சு அதுலேருந்து 16 ஸ்பேஸ், சாரி இதில் நான் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன், 16 2ஆல் டிவைட் பண்ணி 8 ஸ்பேஸ் விட்டு அந்த நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து சென்ட்ரு பண்ணி டைப் பண்ணணும். ஹையஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை வந்து அந்த ஹையஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்ட்ரு பண்ணி கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட்டு கண்டுபிடிச்சப்போ எந்த டிகிரி வந்துச்சோ அதுலேருந்து தான் வந்து அந்த கம்மியாக இருக்க லைனில் வந்து டைப் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணணும், பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர். ஓகே, மேலே உள்ள நேம் வந்து ஃபுல்லாக கேப்ஸு. அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. லெஃப்ட்டு கார்னர்லையே 2 அட்ரஸ் இதை வந்து டைப் பண்ணணும். இப்போ இதை ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிடுவீங்க சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே வச்சு. இப்போது அந்த லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இப்போ அந்த கமாக்கு அப்புறம் அதை வந்து செகண்ட் லைனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மெட்ராஸுங்கிறத செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணலாம். அதுக்கும் கீழே வந்து த சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், அது வந்து அதுக்கும் கீழே கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போது இது கமாக்கு அப்புறம் வர்றப்போ அடுத்த லைனில் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போ ஸ்கூலோடவே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த எஜுகேஷனுங்கிறத கீழே ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். கமாக்கு அப்புறம்னா ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் கார்னர்லேயே வச்சு டைப் பண்ணிடலாம். ஒருவேளை அந்த லைன்லேயே வந்து நடுவில் பெருசாக இருந்துச்சுன்னா அப்படி. அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அந்த காப்பி 2ங்கிறத வந்து டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இன்ஜினியரோட வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைனில் முடிச்சிட்டிங்க. இப்போ பில்டிங்ஸை எப்படி டைப் பண்ணணும்? நெக்ஸ்ட் லைனில் 2 ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ஸுங்கிறத வந்து டைப் பண்ணி கமா போட்டு முடிச்சிடணும். அதுக்கு அடுத்து நீங்கள் 3rd லைனில் டைப் பண்ணாலும் சரி, இல்லை அதோட கண்டினியூவாக மெட்ராஸுங்கிறத டைப் பண்ணாலும் ஓகே தான். இப்போ அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே உள்ள அந்த ஃபார்வேர்டட் பை ஆர்டர் இதை வந்து டைப் பண்ணணும். இப்போ FOB மட்டும்தான் வந்து கேபிட்டலில் இருக்கணும், அந்த ஆர்டருங்கிறது ஸ்மாலில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். இதையும் சென்ட்ரு பண்ணுறதுக்காக கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும். அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 42. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 21ன்னு கிடைக்கும். இப்போது 21 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 21 ஸ்பேஸ் விட்டால் 31 டிகிரியில் வந்து நிற்குமா அந்த ஸ்கேலில். அதுக்கும் கீழே 4 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே உள்ள அந்த செக்ஷன் ஆஃபீஸருங்கிறத வந்து டைப் பண்ணணும். இதை ரைட் கார்னரில் டைப் பண்ணுங்கிறதுனால சென்ட்ரு பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணால் மட்டும் போதும். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 16 இருக்குது. 16 வந்து 70லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 54ன்னு கிடைக்கும். 54 அந்த ஸ்கேலில் கரெக்டாக 54 டிகிரியில் வச்சு இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம இதை சென்ட்ரு பண்ணலை, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணி போட்டணும். நெக்ஸ்ட்டு இது அதாவது ரைட் கார்னரில் வர்றது எல்லாமே வந்து 70லேருந்து மைனஸ் பண்ணால் மட்டும் போதும். டேட்டட் தி இது எல்லாமே வந்து 70லேருந்து மைனஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டிகிரியை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு மனப்பாடமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டிகிரிக்கு நேராக வச்சு அடிச்சிடலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டருங்கிறப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அப்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்டரில் எப்போதும் வர்றது தான். இதுக்கெல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணி அதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த டிகிரிக்கு நேராக வச்சு டைப் பண்ணிடலாம். ஓகே, இந்த பை ஆர்டர் இதெல்லாம் டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.